ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மீன் குழம்பு தாங்க வச்சு காட்ட போகிறேன். எல்லாருமே நம்ம ஒவ்வொரு விதமான மீன் குழம்பு வைப்போம். நான் ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இப்படி தான் வைப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவில் காட்டின மாதிரி சட்டி சூடு பண்ணிவிட்டு வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா இது பூண்டு 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். போட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன்னா மல்லித்தூள் 1.5 ஸ்பூன். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக. இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க எண்ணெயில் 1 நிமிஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அடுத்தது ஒரு தக்காளி, கசகசா 1/2 ஸ்பூன் கசகசா, தேங்காய் 1/2 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் அதை 1 நிமிஷம் வதக்கணும். ஓகேங்களா? அந்த குழம்பு மிளகாத்தூளை வதக்கிட்டு புளிக்கரைசலை நல்லா கரைச்சி அந்த கரைசலை நம்ம வதக்குனதில் ஊற்றிடலாம். நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நான் இப்படி தான் வைப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. நான் இந்த ஸ்டைலில் தான் வைப்பேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள் அந்த புளித்தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை உள்ளே போட்டு கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதித்த உடனே இந்த தேங்காய் விழுது பார்த்திங்களா, அரைச்சம் பார்த்திங்களா, அந்த தேங்காய் விழுதை அதை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் நல்லா கொதிக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு நான் இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் போடுவேன், வேறு எதுவுமே போட மாட்டேன். பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். மேக்ஸிமம் நான் ஒரு 1/2 hour கொதிக்க வைப்பேங்க. அந்த பச்சை வாசம்லாம் போகணும். அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. பார்த்திங்கன்னா இது வெலை மீன்னு சொல்லுவாங்க. இந்த வெலை மீன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். நான் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வெலை மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி.